பசங்களாம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில் ஒருத்தவங்க மருத்துவ உதவி இல்லாமல் மயக்கத்தில் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? சார் இதுக்கு என்ன சார், ஒரு 4 ரூபா சோடா வாங்கி மூஞ்சில பளிச்சு நடிப்பேன் சார். பரவாயில்ல, நல்ல யோசனை தான். தண்ணியோ சோடாவோ என்ன கிடைக்குதோ அதை அவங்க மூஞ்சில் தெளித்து அவங்கள எழுப்ப முயற்சி செய்யலாம். அதுவே பெரிய மயக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்வீங்க? சார் நீங்களே சொல்லிடுங்க சார், நீங்களே எங்களோட எதனா பெட்டராக யோசிச்சு வச்சுருப்பீங்க, நீங்களே சொல்லிடுங்க சார். நான் சொன்னால் போர் அடிக்கும், வாங்க நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். டியர் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பாருங்க, மேல உள்ள வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணா ஒரு 2 நிமிஷம் இது பொறுமையா கேளுங்க. நாளைக்கு இது உங்க வீட்டுல, என் வீட்டுல, யாருக்குனாலும் இது ஏற்படலாம். இன்னைக்கு அந்த அம்மாவை பாருங்க, அவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்படுது, மூளைக்கு இப்போ கூட கனெக்ஷன் கட் ஆகுது வித்தின் செகண்ட்ல. அது என்னவாகவும் இருக்கலாம், பக்கவாதமா இருக்கலாம், அட்டாக் எதுவாகவும் இருக்கலாம். மூளைக்கு இப்போ கூட கனெக்ஷன் கட் ஆகுது. இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, தட்டி பாக்குறாங்க, முடியலன்னு உடனே என்ன பண்றாங்க, தனக்கு தெரிந்த அந்த எமர்ஜென்சி பாயிண்ட், அந்த வர்ம புள்ளி, அக்குபஞ்சர் புள்ளிய மூக்குக்கு கீழே அழுத்துறாங்க. வேகமாகவும், ரொம்ப வேகமாகவும் அழுத்தமாகவும் அழுத்துறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் கொஞ்ச நேரத்தில் எழும்பிடுறாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்ப வயசானவங்களே இதை வேற நேரத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் நமக்கு தெரியல? இன்னைக்கு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. தயவு செய்து மூக்கு கீழே உள்ள இந்த புள்ளிய எந்த மயக்கமா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க நாளை ஃபிளைட்ல போயிட்டு இருக்கலாம், அங்க நம்ம டாக்டர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பஸ்ல போகலாம், டிராவல், எந்த ட்ரெயின், எந்த இதுலனாலும் சரி, கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு இது தேவைப்படும். ஏன் நமக்கு கூட நாளைக்கு தேவைப்படும். அப்ப பக்கத்துல உள்ளவரை தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகும். சோ தயவு செய்து இது அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. நாம் உதவாத வரை இறைவன் நமக்கு உதவ மாட்டான். இறைவன் நாடினால் பல உயிரை காப்பாத்துறதுக்கு இது காரணமா இருக்கும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க, 108க்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, அது வந்துடும். அப்புறம் நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு எந்த மருத்துவமனை பக்கத்துல இருக்கு அங்க கொண்டு சேர்த்துருங்க. ஆனா அதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஓகே பசங்களா, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.